ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுத்தமைகளுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் கொடுத்தலாம் எங்களுக்கு. எத்தனை மாதையரு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதையரு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரில். இன்று இனமறிந்தும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை இனமறிந்தும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரில். அல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத பாடலை பாடும் புத்தகத்தில் 1026வது பாடல். 1026வது பாடல். என் நேசர் நீர் தானையா, நேசிக்கிறேன் உம்மை தானையா என்ற பாடலை உங்களுடைய உள்ளத்தினால் வந்தது. பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத பாடலை பாடும் புத்தகத்தில் 1026வது பாடல். நேசர் நீர் தானையா, நேசிக்கிறேன் உம்மை தானையா. என் நேசர் நீர் தானையா, நேசிக்கிறேன் உம்மை தானையா.
நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேசர் நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி ஏசையா இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீ நன்றி ஏசையா மண்வாலே எந்த நுள்ளம் கவந்தி இனி நானல்ல எல்லாம் நீரே உந்து நண்பாலே எந்த நுள்ளம் கவந்தி இனி நானல்ல எல்லாம் நீரே என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறு உயிருள்ளவரை உம்மைத்தான் நான் நேசிப்பேன் என்று மீண்டுமாக பாடி உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன் வேறெதற்கும் நான் அடிமைப்படேன் என் நேச நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க மாட்டாது ஆண்டவரே உயிருள்ளவரை உம்மையே நாங்கள் நேசித்து வாழ கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களை அனுமதித்தாலும் அதனுடைய நோக்கம் அது நமக்கு இறுதியாய் நன்மையில வந்து முடியணும் என்பதற்காக ஒரு காரியத்தோடு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அனுபவித்து அவர் அனுமதித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார்
இந்த நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் அனுமதித்த எல்லா காரியங்களும் அது நன்மைக்காக ஆண்டவரே. காரணம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதினதின் காலத்தில் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக செயல்படுகிற எங்கள் தேவனுடைய கை ஆண்டவரே குறுகி போகவில்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஒருவேளை தேவன் வாக்குத்தத்தம் தரும்போது சந்தோஷத்தின் உச்சத்துல போயிருக்கலாம். தேவன் இந்த நேரத்தில் நான் ஆசீர்வதிக்க போற எனக்கான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு சில கடினமான பாதைகளுக்குள்ளாக நம்ம நடந்து செல்லும்போது கேள்விகள் எழுந்திருக்கலாம், விசுவாசத்துல குறைவு உண்டாயிருக்கலாம். ஆனா அது நம்ம காத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லியிருக்கிறபடி 2 நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் நாம் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் போல ஆண்டவரே, அந்த கடினமான பாதைக்குள் நாங்க நடக்கும்போது ஆண்டவரே, நாங்க சந்தேகத்துக்குள் ஆக போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் முடிவு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வந்திருக்கிறதே ஆண்டவரே. அதெல்லாம் நினைத்து பார்த்தவர்களாக இதுவரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கை எங்களுடைய வாழ்க்கையில குறுகி போகவில்லை ஆண்டவரே. இனியும் குறுகி போகாது. காரணம், எங்களுடைய தேவனுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறதில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவன், நீர் எங்களோடு இருக்க நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை உயர்த்தி நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, உங்க கைகள் குறுகவில்லை ஆண்டவரே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக ஆண்டவரே. நீர் நடத்துகிற பாதைகளும் நன்மைக்காக ஆண்டவரே. காரணம், நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும் நீ செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் நீ செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கை, எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கடைசியை அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு பாதைக்குள்ளாக நடத்துகிறது, அது எங்களுக்கு நன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரே. நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் நீ செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் நீ செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா
இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல. ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களுக்காக செய்ய நினைத்த காரியங்கள் அது தடைபடல. காரணம் எங்களுக்காக எங்கள் தேவன் ஆண்டவரே, உம்முடைய கை ஆண்டவரே எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய கரம் குறுகி போகவில்லை ஆண்டவரே. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நன்மைக்காக அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. அந்த தகப்பனே அப்பா பாதையின் ஊடையில் ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்களை கற்று தந்து ஆண்டவரே, இறுதியின் நேரத்தில் ஆண்டவரே அது ஜீவ விருட்சம் போல ஆண்டவரே அப்பா நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரே, அது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரே, தேவன் எங்களை நடத்துகிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரையில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாததற்காக நன்றி ஆண்டவரே. தேவன் நடத்தி வருகிற எல்லா விதமான விதங்களுக்காகவும் நன்றி. எல்லா விதமான பாதைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்த எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி. அதன் மூலமா எங்களுக்கு தேவன் கற்றுத் தருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே, இம்மட்டுமாய் உம்மை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவதற்கு நல்ல கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல தகப்பனே ஒரு இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவர். நல்ல பயபக்தியை கொடுங்க ஆண்டவரே. சபை கூடி வருதலை யாரும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா சபை கூடி வருதலை எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு தகப்பனே அப்பா குடும்ப தலைவர்கள் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்க, தொழில ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள், வருமானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீங்க சந்தித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் தேவன் குடும்பங்கள்ல இருந்து நீங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தேவன் நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நல்ல சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நல்ல கிருபைகளை கொடுங்க. இந்த இளம் பிராயத்தில் தகப்பனே, இந்த வாலிப பிராயத்தில் இன்னும் அதிகமாய் பிள்ளைகளுமே பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தினால கிருபையினால தேவன் நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. நல்ல சரீர சுகபலத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிட்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவன் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அப்படியாய் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்க போதகர் குடும்பத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, எங்க பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்மாக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. 2 பேரையும் தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே, இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இயேசப்பா இருக்க தேவன் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இயேசப்பா இன்னும் அநேக உயர்வுகளை கொடுத்த ஆண்டவரே, 2 பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவையான நல்ல சரீர சுகபலத்தை கொடுங்க இயேசப்பா. எல்லா பலவீனங்களையும் தேவன் நீக்கி போட்டு நல்ல ஒரு புதிய பலத்தினால ஒவ்வொரு நாளும் தேவன் இடைகட்டி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய தகப்பனே அப்பா பிரசன்னம் முன்னும் பின்னுமா இருந்த ஆண்டவரே, நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இமானுக்காக ஜெபிக்கிறோம், ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவன் தாமே அவங்க 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தகப்பனை வாலிப பிரயாயத்திலே இயேசப்பா, இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரே அவங்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் தரிசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் வல்லமைகளை கொடுங்க, இன்னும் தாளந்துகளை கொடுங்க, இன்னும் வரங்களை கொடுத்து ஏசப்பா இந்த ஊழியத்திலே ஏசப்பா இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏசப்பா குறிப்பா இன்னும் அநேக வாலிபர்களுக்கும் ஏசப்பா அவங்கள தகப்பனே அப்பா எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நல்ல சரீர சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
இந்த நேரத்துல ஆண்டவரே, எங்க போதகர் குடும்பம் முழுவதுமாக உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பாதுகாப்ப கர்த்தர் கட்டளையிடுங்க. நல்ல சமாதானத்தினால் நிரப்புங்க. எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உடைய சமூகத்துல முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்துல பிரதர் ஆபிரகாம் அவர்கள் என்பதாக வந்து ஜெபம் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல நம்ம வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கடைசி நாட்கள்ல பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக வாலிபர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அநேக தற்கொலை செய்து மடியிறாங்க. அநேகர் வியாதியினால மரித்து போறாங்க. இன்னும் அநேக கொலை செய்யப்பட்டு மரித்து போகிற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். இந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல வாலிபர்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்க பகுதியில இருக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற வாலிபர்கள கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, வாலிபர்கள் எதன் எதன் பின்னாடியோ ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எந்த காரியத்திற்காகவோ ஆண்டவரே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் வீண் என்பதை உணர்ந்து கொள்ள தேவன் தாமே எங்க தேசத்துல இருக்கிற வாலிபர்கள சந்திங்க. நீர்தான் மெய்யான தேவன் என்பதை எங்க வாலிபர்கள் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மிடத்துல அன்பு செலுத்த, உம்மை முழுவதுமாக பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, எங்க தேசத்துல இருக்கிற வாலிபர்கள் எந்தெந்த காரியங்கள் அடிமையா இருக்கிறாங்களோ, அதிலிருந்து வாலிபர்களை ரட்சிங்க. குடிப்பழக்கம், இன்னும் போதை பழக்கங்கள், இன்னும் மொபைல் அடிக்ஷன், இன்னும் தேவையில்லாத இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் ரட்சிங்கன்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா, அன்பின் பரலோக பிதாவே கர்த்தாவே ஏசப்பா, அருமையான ஏசப்பா நல்ல நாள் கொடுத்துருக்க நன்றி கர்த்தாவே ஏசப்பா, இந்த அதிகாலையில் ஏசப்பா எனக்கு தேதியானும் கண்ணடையானும் வார்த்தை எப்படி கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா ஒரு கூட ஜனமா ஏசப்பா நாங்கள் ஒன்று சேர்த்து கர்த்தாவே ஏசப்பா முத்து தாய் கிரையை பாட்டுக நன்றி 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 தகப்பனே ஏசப்பா இந்த நாளையும் கர்த்தாவே ஏசப்பா நீர் கொடுத்த ஏசப்பா ஜாப குறிப்பா நன்றி கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா எங்கள் தேசத்தில் எங்கேயும் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா மூன்றில் ஒரு பங்கு கர்த்தாவே ஏசப்பா வாலிபர் நிறைந்திருக்க நீங்கள் அறிந்த தேவன் கர்த்தாவே ஏசப்பா நன்றி கர்த்தாவே ஏசப்பா இந்த வாலிபர் கூட்டம் எல்லாரும் கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் ஆசிரியருக்கு வேணுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா எங்கள் பகுதியிலையும் கர்த்தாவே எத்தனை வாலிபர் இருக்காங்க ஏசப்பா எல்லா வாலிபரும் ஏசப்பா நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களா ஏசப்பா மாறக்கிறைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா வருங்கால ஏசப்பா சந்தை கர்த்தாவே ஏசப்பா முழுவதும் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா வாலிபர் எல்லாருமே கர்த்தாவே ஏசப்பா உம்மை அறிந்து கொண்டு ஏசப்பா உமக்காய் வாழக்கிறைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா உலக மாயை நம்பி ஏசப்பா அவங்க ஓடிக்கொண்டிருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா அதை மாறக்கிறைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே நான் காலத்தில் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா எத்தனையோ வாலிபர் ஏசப்பா ஏசப்பா ஆக்சிடென்ட்லேயும் ஏசப்பா ஏசப்பா இது மாதிரி சூசைட் பண்ணிட்டோம் கர்த்தாவே ஏசப்பா இன்னும் நிறைய ஏசப்பா கெட்ட பழக்கத்துலையும் கர்த்தாவே ஏசப்பா இருந்து ஏசப்பா மாதிரி கொண்டு இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா அது எல்லாமே மாறக்கிறைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்க ஒவ்வொரு நாள் போக்குவரத்தையும் காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஏசப்பா பாதிப்பு வரக்கூடாது அவங்களால ஏசப்பா ரோட்டில் போகிற மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு காத்தோடு நடத்தி கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தை நீங்கள் தரல வேண்டுமா ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அதேமாரி ஏசப்பா எத்தனை ஏசப்பா வாலிப ஏசப்பா தவறான ஏசப்பா முடிவை எடுத்து கொண்டுருக்காங்க ஏசப்பா நிலைமை மாறிக்கிறைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே ஏசப்பா அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா இது இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா கூட கர்த்தாவே ஏசப்பா அந்த பயத்துலேயே ஏசப்பா அவங்க சூசைட் பண்ணுறது இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா இந்த நிலமையில மாற நீங்கள் கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா இந்த ஒரு தேர்வுனா அடுத்த தேர்வு இருக்குன்ற ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா மனதைரியத்தை சொல்ல ஏசப்பா நீங்கள் ஒரு ஆத்மாவை ஏற்படுத்தி கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நாம ஏசப்பா தெரிவிக்கப்பட்ட ஜனமாக இருந்தால் கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தாவே அந்தபடி கர்த்தாவே ஏசப்பா அவங்களை மாற்றுங்க கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா எங்கள் பகுதியில் ஒவ்வொரு வாலிபருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா எல்லா வாலிபரும் கர்த்தாவே ஏசப்பா உங்களை ரட்சிக்கப்பட கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா எத்தனை வாலிபர் ஏசப்பா எது ஏசப்பா நம்பி ஏசப்பா அது பின்னாடி ஏசப்பா சென்று கொண்டிருக்கிற நிலைமை ஏசப்பா மாற கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா அந்த உலக காட்டுற பாதை ஏசப்பா மாயான பாதை என்று ஏசப்பா அவங்க மனதில் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா எல்லா வாலிபரை பற்றி ஏசப்பா உங்க பற்றி ஏசப்பா சுவிசேஷம் சொல்ல கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த சுவிசேஷப்பா அந்த வாலிபருக்குள்ள ஏசப்பா ஏசப்பா அது உண்மை பற்றி ஏசப்பா ஆழமாக பணிது கர்த்ததா மெய்யான தேவன் ஏசப்பா எல்லாத்தையும் உதறிவிட்டு கர்த்தாவே ஏசப்பா உண்மை பின்பற்றி வாழ அவங்களுக்கு கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா இந்த தேசத்தில் கர்த்தாவே ஏசப்பா ஒவ்வொரு வாலிபருக்காக புகழ் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா எல்லா வாலிபரும் கர்த்தாவே ஏசப்பா உங்க நாமத்தை ஏசப்பா தூத்தாயக்க ஏசப்பா உண்மை பற்றி சுவிசேஷம் சொல்கிறது ஏசப்பா ஒரு கூட்டமாக ஜனமாக மாற்றுங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா நீ செய்ய போக நன்றி கர்த்தாவே ஏசப்பா அதேமாதிரி கர்த்தாவே ஏசப்பா எத்தனையோ வாலிபர் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா மொபைல் அடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஏசப்பா சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் கேம் அடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் அதுலேயே ஏசப்பா ஃபுல் டைம் ஏசப்பா ஸ்பெண்ட் பண்ணி கர்த்தாவே ஏசப்பா அவங்களோட பிரெயின் ஃபுல்லாகவே ஏசப்பா டீஆக்டிவேட் ஆகி கர்த்தாவே ஏசப்பா அவங்களால கேம் இல்லைனா ஏசப்பா சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஏசப்பா இந்த ஃபோன் இல்லைனாலும் அதேமாதிரி இருக்காங்க கர்த்தாவே ஏசப்பா அதேமாதிரி ஏசப்பா போதை வஸ்திரம் பயன்படுத்தினாதே என்னால் இருக்க முடியுன்ற ஜனங்களாம் ஏசப்பா நிலைமையெல்லாம் மாற நீங்கள் கிரியா பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த வாலிபெல்லாம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே ஏசப்பா ஏசப்பா சோதரங்க கர்த்தாவே ஏசப்பா உமாக்கு முடியாது ஆகாத ரெண்டு ஆக எல்லாம் ஆகும் கர்த்தாவே ஏசப்பா
அந்த வார்த்தைப்படி கர்த்தாவே ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிரியைப்படும் கர்த்தாவே ஏசப்பா. ஆமென், அதுக்கு ஆமென் எங்கள ஒரு இயேசுப்பா. பாத்திரமா நீங்க பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமென், ஏசப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா. அது ஏசப்பா அப்பா வாலிபல ஏசப்பா நாங்க சொல்ல சுவிசேஷம் ஏசப்பா அவங்க மனதுக்குள்ள ஏசப்பா போயிட்டு கர்த்தாவே ஏசப்பா அது ஏசப்பா ஆழமா நீங்க கிரியைப்படும் கர்த்தாவே ஏசப்பா. எனக்கு எதுவாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் எனக்கு குடுப்பார்ன்னு ஏசப்பா அந்த விசுவாசத்தோட வாழ கிரியைப்படும் கர்த்தாவே ஏசப்பா. எங்க சபையில இருக்க ஒவ்வொரு வாலிபருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. அவங்க ஒவ்வொரு நாள் போக்குவரத்து எங்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. படிக்கிற படிப்பையும் ஏசப்பா நீங்க ஆசிரியர் கொடுங்க ஏசப்பா. எழுதுற எக்ஸாம்ஸ் நீங்க ஆசிரியத்து கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா உம் நாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஏசப்பா தனித்து தெரியும் நீங்க கிரியைப்படும் கர்த்தாவே ஏசப்பா. எங்க பார்க்குறேன் கர்த்தாவே ஏசப்பா. எங்களை பார்க்கக்கூடாது ஏசப்பா. எங்களுக்குள்ள இருக்க நீங்க பார்க்கணும் கர்த்தாவே ஏசப்பா. அது அப்படியே ஏசப்பா உமக்கு ஒப்பு கொடுத்து ஏசப்பா ஜீவியம் வாழ எங்களை நீங்க ஆசிரியத்தை வளர்ந்தது கொடுங்க. ஏசுநாஜருக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல பிரதர் டில்லிராஜ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபம் பண்ண போறாங்க ஆண்டவர் சமூகத்துல. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்துல வசனம் சொல்லியிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விடாதிருப்போம்னு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறத பார்க்கிறோம். வருகிறவர்கள் மாத்திரம் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னும் எங்க சபையில ஆண்டவரே, சபை கூடி வருதல் ஆண்டவரே, கலந்து கொள்ளாம இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, அவங்க எல்லாரும் வர நாட்கள்ல எல்லா ஜெபங்கள்லயும் வந்து கலந்து கொள்ளணும். அதிகாலை ஜெபமா இருந்தாலும் சரி, உபவாச ஜெபமா இருந்தாலும் சரி, ஆண்கள் ஐக்கிய ஜெபமா இருந்தாலும் சரி, பெண்கள் ஐக்கிய ஜெபமா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற ஊழியங்களா இருந்தாலும் சரி, எல்லா இதுலயும் ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணும்போது இதுக்காகவும் இந்த வார இறுதியில குறிப்பா இந்த நாள்ல இருக்கிற மண்டல உபவாச ஜெபத்தை, மாலையில இருக்கிற வாலிபர் ஜெபத்தை, மாலையில இருக்கிற கைப்பிரதி ஊழியத்தை, நாளைக்கு இருக்கிற ஆராதனைகளை மற்றும் எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இதற்காக சேர்த்து பிரதர் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. அதிகாலை வேலையை தேடுறோம் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில் உண்மை கண்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி, 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 நன்றி ஏசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த வேலை நாங்கள் சபையராய் ஒருமனப்பட்டு ஏசப்பா, இன்னும் சபையில் ஏசப்பா வராமல் இருக்கிற ஏசப்பா, ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே இன்னைக்கு இன்னும் உண்மையாய் தேடாம ஏசப்பா, வெறுமனே ஏசப்பா ஓய்வு நாள மாத்திரம் தேடுறவங்களா, பண்டிகை கிறிஸ்தவங்களா மாத்திரம் இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தேவநீர் அப்பா அவங்களுக்குள்ள நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்பா தேவன். அவங்களுக்குள்ள உண்மை தேடன்ற உணர்வை தாங்க ஆண்டவரே. அனுதினமும் உண்மை தேடுற அந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. சபை கூடியதில் சில விட்டு நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கணுன்ற உணர்வு அவங்களுக்குள்ள தாங்க ஏசப்பா. தேவன் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தரும்படியா ஏசப்பா. யோசுவா சொல்றது போல நானும் என் வீட்டாருமோண்டா கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லிட்டு நிலைமைக்குள்ள எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அனுதினமும் மாறணும் ஆண்டவரே. அதிகால ஜெபங்கள் இருந்து ஏசப்பா ஆண்களைக்கும் பெண்களைக்கும் உபவாச ஜெபங்கள் ஆண்டவரே, ஊழியங்கள் ஏசப்பா கலந்து கொள்வது, கைப்பதி ஊழியங்களை போறது ஏசப்பா. இப்படியாய் தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியங்களை செய்யறதுன்ற உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஏசப்பா. இது கடைசி காரியமா இருக்கிறபடினால ஏசப்பா உண்மையே சார்ந்திருக்கும்படியே உண்மையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு கிருப பிள்ளைகளுக்கும் கிருபை தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க சபையில இருக்கிற எல்லாருக்கும் அப்படி ஒரு வாஞ்சியை தாங்க ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா வரவங்களே மாத்திரம் வரதை பார்க்கிறேன் ஏசப்பா. தேவன் இந்த நிலைமெல்லாம் மாறி ஏசப்பா எங்க சபையில இருக்கிற எல்லா குடும்பமும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உண்மை தேடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியங்களும் பங்கு பெறணும் ஏசப்பா. விசேஷித்த ஊழியங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க அப்பா. அந்த கூடுகள் நாங்கள் வந்து கலந்து கொள்ளணும் ஏசப்பா. எங்களுக்காக தான் ஏசப்பா நீங்கள் அந்த ஊழியங்களை வைத்திருக்கிறீங்கன்ற நம்பிக்கையோடு வந்து கலந்து கொள்ளணும் ஏசப்பா. தேவன் அப்பா அதை நாங்களை வெறுக்காதபடிக்கு ஏசப்பா, அதை யாரும் அவாய்ட் பண்ணாதபடிக்கு ஏசப்பா, தன்னுடைய நேரங்களை ஏசப்பா அதுக்காக செலவிட உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவன் ஏசப்பா உதவி செய்யுங்க. ஒவ்வொருக்குள்ள ஒரு உணர்வு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எப்பேற்பட்ட அப்பா பின்மாற்றமான எண்ணங்களா இருக்கட்டும் ஏசப்பா, சபை குறித்து ஏதாவது கோபங்கள் ஏதாவது இருந்தாலும் ஏசப்பா இப்போது எடுத்து போட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அப்பா உண்மை தேடுறதுல எந்த குறையும் யாரும் வைக்கக்கூடாது ஏசப்பா. எந்த முறுமுறுப்பு இல்லாம ஏசப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பு கூறணும் ஏசப்பா. அன்பு கூறுறேன்னு சொல்றதுல மாத்திரம் ஏசப்பா அந்த கிரியை வெளிப்படுத்துறவங்களா ஏசப்பா, சபையில வந்து நிற்கிறவங்களா ஏசப்பா, கூடி துதிக்கிறவங்களா ஏசப்பா, ஆராதிக்கிறவங்களா ஏசப்பா, ஜெபிக்கிறவங்களா இருக்கவங்களா ஏசப்பா, எல்லா கூடுகளை வந்து கலந்து கொள்றவங்களா இருக்கு அப்பா. முன் இருக்க உதவி செய்ய அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. முன் நடக்கிற கடாக்களா ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படி அங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் ஏசப்பா நாங்கள் இன்னும் நாளுக்கு நாள் பெருக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியா இருக்கணும் ஏசப்பா. உமக்கு முன்பதாக உத்தமமா இருக்கணும் ஏசப்பா. தேவன் அப்படிப்பட்ட கிருபையை எங்க சபைக்கு எல்லாருக்கும் இங்க தருமை எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. விசேஷமா இந்த நாள்ல இருக்கிற ஏசப்பா மண்டல உப ஜெபத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அந்த
உபவாசத்தில் ஏசப்பா எங்கள் சபையில் எல்லாரும் ஏசப்பா வீடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பங்கு பெற ஏசப்பா தேவன் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அங்கங்க கூடி ஆராதிக்கும் போது ஏசப்பா அந்த இடத்துல நீங்க பெரிய காரியங்கள் செய்து கொண்டு வரீங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களையும் கேட்டு பதில் தந்துட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு அநேக பிரச்சனைகளோட போராட்டங்களோட இருக்கிறாங்க ஏசப்பா. தேவனுக்கு கொண்டு வரும் முடியாது, புது புது ஆத்துமகளை கொண்டு வரும் முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் சபையராய உபவாசத்தில் கலந்து கொள்ள ஏசப்பா. தேவன் ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தோட பிரயாணங்களை நீங்க வாய்க்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு போதுகளோட கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் எங்க பாஸ்டர் நீங்க எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த இடத்துல ஏசப்பா அவங்களுக்கு கொண்டு நீங்க சொல்லப்படுற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இப்படி வருகிற ஒவ்வொரு பாஸ்டர் மூலமா நீங்க பேசப்படுற வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு வாஞ்சி எங்க எல்லாருக்கும் தரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாள் இருக்க எல்லா ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கைப்பதி ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. சபையில எல்லா வாலிபர்கள் டீச்சர்ஸ்க்கு வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நாங்கள் ஆத்தும ரட்சிப்பு அடையதுக்கு நாங்கள் கைப்பதி மூலியமா ஏசப்பா உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஏசப்பா எங்களை பயன்படுத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அநேக சிறு பிள்ளைகளை வாலிபர்களை பெரியவங்களை சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த தடைகளும் வராதபடி நீங்க காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே ஏசப்பா மாலையில் இருக்கிற ஏசப்பா அந்த வாலிபர் கூடுகை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் ஏசப்பா சபையில் இருக்கிற எல்லா வாலிபங்களும் கலந்து கொள்ளணும் ஏசப்பா. தேவன் நாளை கொண்டு வாங்க ஏசப்பா. இந்த நாளை கொண்டு வந்து ஏசப்பா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ஆலோசனைப்படி அவங்க பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. தேவன் தாமே பொறுப்படுத்தும் நாளையில் இருக்கிற ஓய்வு நாள் ஆராதனை சமூகத்தில் இருக்கிற ஏசப்பா பரிசுத்த ஓய்வு நாளை ஏசப்பா பரிசுத்தமாக ஆசரிக்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் தாங்காண்டவரே. இன்றைக்கே ஏசப்பா எல்லாரும் ஆயத்தமாக உதவி செய்யுங்க ஏசப்பா. நாளை தினத்துல ஓய்வு நாள் ஏசப்பா யாரும் ஏசப்பா விட்டுட்டு கூடாது ஏசப்பா. வேலைக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ வேற எதுக்கும் முக்கியத்துவம் கூடாது ஏசப்பா. தேவன் நாளை கொண்டு வரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாளை மாலை இருக்கிற ஏசப்பா கைப்பதி ஊழியங்களுக்காகவும் ஏசப்பா சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்காகவும் ஏசப்பா வேத பாடத்துக்காகவும் சமூகத்தில் வருகிறேன் ஏசப்பா. நாளை தினத்தில் ஏசப்பா அந்த ஊழியங்களோட கரம் இருக்கட்டும் ஏசப்பா. மழையோ இயற்கை சூழ்நிலையோ ஏசப்பா மின்சார தடை எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த மனுஷகாவையும் தடை பண்ணக்கூடாது ஏசப்பா. எல்லா பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. குளத்தூர் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. பன்னீர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாளை தினத்தில் ஏசப்பா எல்லா ஊழியத்திலும் கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஊழியருக்கு வேண்டிய நல்ல பலன் சுகம் தாங்க ஏசப்பா. எங்க சபையருக்குள்ள நல்ல ஒரு பலன் தாங்க ஏசப்பா. உண்மை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது ஒரு வார்த்தையை கேட்கும் போது ஏசப்பா எங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாங்க எல்லாம் எலும்பி போய் உங்களுடைய ஊழியங்களை செய்யறவங்களா இருக்க உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்க சபைக்குள்ள ஒரு மாற்றத்தை நீ கொண்டு வரும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. தேவன் எங்க கூட இதுவரைக்கும் கைவிடாம நடத்திருக்கிறீங்க, இன்னமும் நடத்துங்க. இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தொடர்ந்து உண்மை தேடுறவங்களா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வசனம் சொல்லுது கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் சொல்லுதுப்பா. அதன்படியா இந்த கடைசி நாட்கள் நாங்கள் உண்மை தேடி பிழைத்துக் கொள்ள ஏசப்பா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஏசப்பா ஒரே வழி இதுதான் ஏசப்பா. உண்மையே சார்ந்து இருக்கிறது மாத்திரம் தான் ஏசப்பா. அந்த உணர்வு எங்க ஒவ்வொருக்குள்ளும் எப்போதும் இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களுடைய கிருபையை போக்கடிக்க கூடாது ஏசப்பா. அப்படி ஒரு உணர்வை தாங்க ஏசப்பா. உமக்கு பயந்து வாழ்ற அந்த வாழ்க்கையை நீங்க தேவன் ஒவ்வொருக்கும் வாழ உதவி செய்யுங்கப்பா. தேவன் தாமே அப்படியே ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து தினமும் தேட வைக்க போதும் எல்லா ஊழியங்களும் பங்கு பெற போறதுக்காக ஏசப்பா. எல்லா ஊழியங்களும் உங்களுடைய கரம் இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு அங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி விசேஷமாய் சௌரி வடிவுக்கரசிக்காக, சௌரி மேரிக்காக, அதே போல் சௌரன் ஜான் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இப்படி பலத்தினால தேவன் நீர் இடைக்கட்டி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவர் உம்முடைய பலத்தினால் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிறைத்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஒரு விஜயகுமாரியுடைய அக்கா மகன் சரவணனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஒரு மருத்துவ உதவிகள் கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, தேவைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை இந்த பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் கூட இருந்து நடத்துங்க. அதே போல் விசுவாச குடும்பங்கள் செய்கிற வேலை தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பெரிய பலத்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் கண்கள் காண கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரோமர் 7 அதிகாரம் 1 வசனம்.
நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க மனதானும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாய் இருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி என்னப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறு புருஷனை விவாகம் பண்ணலாம், விபச்சாரம் அல்ல. பண்ணினாலும் வேறு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரம் அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுத்ததாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவோ. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாதிருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணமில்லாதவன் இருந்த போது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் தாங்கும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கு அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிற எனக்கே சமயத்தில் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படித்தான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். அவரை தேடுறதும் அவரை துதிக்கிறதும் அவருடைய நாமத்தை உயர்த்துறதும் நம்ம வாழ்க்கையில்
ஒரு ஒரு உயிர் மூச்சாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரை துதிக்கிறதை தவிர நம்ம வாழ்க்கையில் அவரை ஆராதிக்கிறதுலையும் இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை சார்ந்திருக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாளும் தேவனை தவிர வேற எந்த ஒரு காரியத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். அவர் கிருபையினால தான் நம்ம நிலை நிற்கிறோம். ஆமேன். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உணர்த்தின ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவர் நீங்கள் இடை போடுங்க. பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் நீர் எங்களோடு இடைப்பட்டி கொடான கோடி நன்றியப்பா. வார்த்தை தியானிக்கிற வேளையிலும் நீர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்படின்னா என்ன? சிலர் தங்களுடைய பலனை தங்களுடைய ஆஸ்தி, தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய ஆதிக்கம் இதை வச்சு மேன்மை பாராட்டுகிறாள். நான் யார் தெரியுமா? நான் என்னுடைய அதிகாரம், என் பவர் என்ன தெரியுமா? என்னை பற்றியா பேசினேன்? நான் உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி தன்னுடைய பலத்தை குறித்தும் தன்னுடைய அதிகாரத்தை குறித்தும் தன்னுடைய அந்தஸ்தை குறித்தும் சிலர் என்ன செய்கிறாங்களாம்? மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாமோ தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற நாமோ தேவனை குறித்தே மேன்மை பாராட்டணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. மனித பலத்தை விட தேவன் மீது வைக்கும் நம்பிக்கை மிகுந்த பாதுகாப்பு நமக்கு தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் 16, 17 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ நம்முடைய பலன், நம்முடைய ஆசீர்வாதம், செல்வம், நம்மிடத்தில் இருக்கிற பணம், இது ஒன்றும் நம்மளை என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. நிறைய மருத்துவமனையில் உயிருக்கு போராடி இருக்கிற சிலர் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது இந்த வியாதியிலேருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் டாக்டர் என்ன செஞ்சிருவார்? அவர் சொன்ன காரியங்கள்லாம் வாங்கிப்பார், பணத்தெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஐம் சாரி, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், ஒன்றும் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம பணம் நம்மளை தப்புவியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய ஞானமோ நம்முடைய பலனோ நம்மை தப்புவிக்க முடியாது. தேவன் மேலே நாம் நம்பிக்கை வைப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதங்களை காண செய்வார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சுய பலனை குறித்தோ நம்முடைய ஆஸ்தியை குறித்தோ நம்ம பேக்ரவுண்டை குறித்தோ நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மேன்மைப்படுத்தக்கூடாது. என் மேன்மை எல்லாம் கர்த்தரை குறித்து தான். ஆமேன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம்மால் ஒன்றும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் தான். எரேமியாவில் அதுதான் அழகான ஒரு வசனம் உண்டு. எரேமியா
9ஆம் அதிகாரம் 23, 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், என்னதான் ஞானம் இருந்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் பலன் இருந்தாலும், ஒரு நாளும் அதை நம்ம நம்பி ஓடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். எனக்கு என்ன டேலண்ட்டு தெரியுமா? உங்களுக்கு டேலண்ட் 1000 இருக்கலாம், ஆனால் அது நம்மளை ஆசீர்வாத பாதையில் கொண்டு போகாது. ஆண்டவரையே சார்ந்து இருப்பீர்களானால், அவரையே மேன்மை பாராட்டுவீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் அவரால் நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரையே சார்ந்துருங்க, அவரையே நம்பிருங்க. அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், நமக்கு கை பலன் இருக்கலாம், நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கலாம், படைபலம் பணபலம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் அதை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. மேன்மைப்படுத்துகிறவன் கர்த்தரை குறித்து. ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு ஆஸ்திகள் இருந்தாலும் அது நம்மை தப்புவிக்க முடியாது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை குறித்து பார்க்கிறோம். வேதாகமத்தில் 2 நாளாகமத்தில் நீங்கள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் யூதாவுக்கு விரோதமாக படையெடுக்க வந்தான். யோசித்து பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய ஆமென் ஆசா அவன் வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பெரிய சேனை 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் யூதாவுக்கு விரோதமாக அவன் படையெடுத்து வந்தான். யூதாவின் ராஜா ஆசா என்ன செஞ்சான்? அவனுக்கும் படை இருந்தது. கிட்டத்தட்ட 3 லட்சம் காலாட்கள் இருந்தாங்கன்றத பைபிளில் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு இருந்த அந்த ரதங்களை மேலேயும் அவனுக்கு இருந்த செல்வாக்கு மேலேயும் அவன் நம்பிக்கை வைக்கல. ஆமென். அவன் கர்த்தரையே சார்ந்தானாம். 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஆசா தேவனுக்கு முன்பாக அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறத பார்க்குறோம். ஆமென். அப்போ அவர் தன்னிடத்தில் இருந்த ரதங்களை மேலே நம்பிக்கை வைக்கல, காலாட்கள் மேலே நம்பிக்கை வைக்கல, தன்னுடைய செல்வாக்கின் மேலே தன்னுடைய திறமையின் மேலே அவர் நம்பிக்கை வைக்கல. மாறாக கர்த்தரையே சார்ந்து கொண்டான், கர்த்தரையே நம்பினான். ஆமென். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ உம்மை மாத்திரம் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஏராளமான ஜனம் எங்களுக்கு விரோதமாக இருக்கு ஆண்டவரே. ஆமென். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்ததுனால ஆமென் நடந்த காரியம் என்ன நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 12லேருந்து வாசிக்கும்பொழுது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு
முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து 14 கேராரின் சுற்றுப்பட்டணங்கள் எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. 15 மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆமென். இங்க ஆசா தன்னுடைய படபலத்தை நம்பல, மாறாக கர்த்தரையே நம்பினான். கர்த்தருடைய சேனை எதிராய் வந்த எத்தியோப்பியரோடு கூட யுத்தம் பண்ணினது என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ நம்முடைய செல்வாக்கோ நம்முடைய எல்லா படைபலமோ ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆமென். நமக்கு எத்தனை 1000 விதமான தகுதிகள் இருந்தாலும் அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, மாறாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிறவர் இந்த சூழ்நிலையை கடக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிறவன் தேவையை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பலவீனத்தை மாற்ற கர்த்தரால் ஆகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னுடைய சுய முயற்சியினால் அல்ல, என்னுடைய சுய திறமையினால் அல்ல, ஆண்டவரை சார்ந்து நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாய் ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க பிசினஸ்லயும் சரி, நீங்க செய்கிற வேலை ஸ்தலங்களிலும் சரி, கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு திறமைகள் 1000 இருக்கலாம், திறமைகள் 1000 இருக்கலாம், தகுதிகள் 1000 இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் நமக்கு உதவாது. ஆமேன். கர்த்தரையே நீங்கள் சார்ந்தான். உங்களுக்கு அந்த காரியம் தெரிந்தாலும் கூட ஆமேன், உங்க மனசை முழுசு யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னதான் வாகனம் நல்ல டேலண்டா நமக்கு ஓட்ட தெரிஞ்சாலும், ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க போங்கப்பா, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போட்ட ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி போனீங்கன்னா பிரயாணத்தை ஆண்டவர் அழகாக வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர உதவி செய்வார். நான் பார்த்துப்பேன், நான் டேலண்ட்டு அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்திட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பயணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, கூடாமல் போயிடும். ஆகவே எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து எல்லா நிலையிலும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்விலும் நீங்கள் கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. கர்த்தரை பெண்ணுக்கு வச்சிடாதீங்க, பெண்ணுக்கு வச்சிடாதீங்க. ஆமாம், ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அதுக்காக மாத்திரம் கர்த்தரை முன் வைக்காதீங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரையே நீங்கள் சார்ந்திருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அப்படி செய்வீர்களானால் நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்பொழுதும் நம்ம சிந்தையில் எப்போவுமே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் கர்த்தரை முன்வைக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். கர்த்தரை முன்வைக்காத எந்த வேலையும் செய்யாதீங்க. ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறார். சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாமா? கர்த்தரை முன்னிலைப்படுத்துகிற ஒரு ஜீவியம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு நாளும் கர்த்தரை பின்னுக்கு தள்ளுற காரியம் நமக்குள்ளே இருக்குமானால், கர்த்தரை தேடாத காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுங்க. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நித்தியத்திலும் நாம் இருக்கணும்னா கர்த்தரை முன்வைக்கிற ஒரு அனுபவம். ஆமேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படிட்டு இந்த காலை வேளையில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவோம். எங்கள் ஜீவிய நாட்களில் எங்களுக்கு எவ்வளோ நாட்கள் இந்த உலகத்தில் ஆயுசு நாட்களை கொடுத்து வைத்திருக்கிறீங்களோ அந்த எல்லா நாட்களிலும் உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்துகிற, உம்மை மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிற ஒரு உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. சில நேரங்களில் எங்களை நாங்கள் முன்னிலைப்படுத்தி அநேக காரியங்களில் நாங்கள் விழுந்து விடுகிறோம் அப்பா, தோல்வியை காண்றோம். பிறகுதான் நாங்கள் யோசிக்கிறோம், ஐயோ
ஆண்டவரை முன்வைக்காமல் இந்த காரியத்தை செய்ததுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இத்தனை பாடுகள், இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டம். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் முன்வைக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாமா. அன்றைக்கு ஆசா தன்னிடத்தில் இருந்த படைபலத்தை நம்பலை, ரதங்களை நம்பலை, குதிரைகளை நம்பலை, காலாட்களை நம்பலை, மாறாக கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டினான். ஆமென். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தருடைய சேனை அவனுக்காக யுத்தம் பண்ணினது. எத்தியோப்பியர்கள் திரும்ப பலன் கொள்ளாதபடி கர்த்தர் முறியடித்தார். உங்க வாழ்க்கையில உங்க பலத்தை நீங்க பிரயோகித்தீங்கன்னா எதிராளி திரும்ப பலன் அடைவான். ஆனா கர்த்தருடைய சேனையை நம்பி கர்த்தரை சார்ந்து நீங்கள் போவீர்களானால் உங்க எதிரி திரும்ப பலன் கொள்ளாதபடி கர்த்தர் முறியடிப்பார். உங்க வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரை கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து நீங்க இருப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை தைரியப்படுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழ, உம்மை நம்பி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்கப்பா. வந்தமுடைய பிள்ளைகளை, இணைப்பில் வந்தமுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உள்ள நாளாக இருக்கட்டும். இந்த நாளுக்கு ஆண்டவரே வேண்டிய வெற்றியை தாங்க, ஜெயத்தை தாங்க. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாளைக்கு இருக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். விசேஷமாக இன்றைக்கு இருக்கிற மண்டல உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்படி கிருபை தொடர்ந்து நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இன்னொரு முறை சொல்லுங்க, நாங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.